சாரதா என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து சமைச்சு வந்து அசத்துறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது. இவ்வளோ வகை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன இருக்குது, இது வரைக்கும் தம்பிக்கு நான் சரியாகவே சமைச்சு கொடுக்கல, விருந்து வைக்கணும்னு நினச்சேன், அதுவும் வைக்க முடியல, அதனால தான் நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்காங்க. விஜய் தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கானுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப பாராட்டுறாரு சாரதாவை. அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராகினி வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே ராகினி வந்து அப்படியே பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அங்கேயே போகிறாங்க. என்னம்மா சாப்பிட்லையா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பசிக்கல அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அஜய் வந்து சாப்பிட்றதுக்காக போகிறாரு. உடனே வந்து அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை அது வந்து சாப்பாடு நம்ம 2 பேரும் அப்புறமா சாப்பிட்லாம், அஜய் உங்களுக்கு நான் வந்து பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக கூட்டிகிட்டு வராங்க. என்னம்மா அவன் தான் பசிக்குதுன்ற, அவன் சாப்பிட்டோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தாத்தா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம் தாத்தா, ஒன்றும் பிரச்சனை, அவரு கூட பசியிலேருந்து தான் சொன்னார் அப்படின்னு நம்ம கூட்டின்னு போகிறாங்க. உடனே வந்து நான் வந்து போகிறேன்ல, நீயும் வர வேண்டியது, நீ மட்டும் உட்காந்து சாப்பிட பார்க்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு ராகினி, இதில் என்ன தப்பு இருக்குது, இங்கே பாரு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. வாசம் சூப்பராக இருக்குது, அதனால் நம்ம சாப்பிடலாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது ராகினி, நம்ம வீடு இது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னோடனே, உடனே வந்து ஒன்றும் தேவையில்லை எனக்கு அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஐயோ இவளால் ஏன் சாப்பாடு வந்து மண்ணு விழும் போல் இருக்கு, இவ பண்ணுற வேலை அப்படி சொல்லிட்டு அஜய் வந்து டென்ஷனாக வராரு. நர்மதாவும் வந்து யமுனாவும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நர்மதாக்கு நம்ம காவேரி சொல்லிக் கொடுக்குறாங்க, யமுனாக்கு விஜய் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சீட்டிங் பண்ணக்கூடாது, அவள் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி சண்டை போடுறாங்க. அடுத்து எல்லாருமே செல்லமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி போர் அடிக்குது விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து கேட்குறாரு குமரன் வந்து அதுவா விளையாடணுமா அப்படின்னோடனே, ஆமாம் போர் அடிக்குது விளையாடலாம், நம்ம 3 பேரும் ஜென்ஸ் மட்டும் விளையாடலாம், 3 பேரும் அது யார் இன்னொருத்தர் அப்படின்னோடனே, வேற யாரு அஜயா, அஜய் வந்தாலும் அவங்க ஒய்ஃப் விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போ யார், எல்லாம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வர. தாத்தா நீங்களா, ஆமாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், நான்லாம் சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவேன், நானும் என் பேரனும் எவ்வளோ நேரம் விளையாடுவோம் தெரியுமா, இப்போ கூட வா தாத்தா, இப்போ கூட தான் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக விளையாடுறாரு. அதை பார்த்து வந்து அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்கே 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து லேடிஸ் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது. சரி என்னடா இது இப்படி வந்து சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எறிகிறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சரி எங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் தூங்குறோன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே தான் நிறைய ரூம் இருக்குல்ல, இங்கேயே நீங்கள் படுக்கலாம். இல்லைங்க நான் தூங்க போயிட்டு நாளைக்கு வேணால் நாங்கள் வரமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபேமிலி சொல்கிறாங்க. என்னம்மா இது தூங்குறதுக்காகவும் போவீங்க, 2 நாள் இங்கே வந்திருக்கோன்னு நினச்சிக்கோங்க, 2 நாள் கழிச்சு போக தானே போகிறீங்க, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே தான் ரூமு வாங்க காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு காவேரி வந்து ரூமை காட்டுறாங்க. இங்கே அடி அப்படின்னு, அக்கா சூப்பராக இருக்குக்கா ரூமு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக படுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ரூம் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காக்கும் அதுக்கப்புறம் குமரனுக்கும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதுக்கு தனி ரூமு, நாங்கள் எங்கேயே படுத்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இங்கே இருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காவேரி வராங்க ரூமுக்கு. விஜய் வந்து என்னாச்சு இவ்வளோ லேட்டு அப்படின்றாரு. இல்லைங்க எல்லாருக்கும் ரூமை காட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்றே ஒரு சொல்லட்டுமா, என்ன இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க நான் பார்த்தேன், எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அதுவும் எல்லாருக்கூடையும் நல்லா சகஜமாக பேசுகிறீங்க, எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கினீங்க, எனக்கு எவ்வளோ வந்து நல்லா இருந்தது தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, எல்லோரும் கூட இருக்கணும்ல. இல்லைங்க நீங்கள் அந்த போஸ்டர் விட்ட விஷயத்துலமா கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், எல்லாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்தளவு பேசுகிறீங்களே அப்படின்னோடனே, முன்னும் வந்து அதே நினச்சிட்டு இருக்கியா அதை வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட, காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம், என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட போய் நான் படுத்து தூங்கட்டுமா, எனக்கு ஜாலியாக இருக்கும் ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, அது வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உடனே வந்து ப்ளீஸ்னோடனே சரி ஓகே நீ போ அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி துள்ளி குதிச்சு ஓடி போகிறாங்க. இதை பார்த்து நம்ம விஜய் சந்தோஷப்படுறாரு.